நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. திண்டிவனம் செஞ்சி ரோடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையான இன்று செப்டம்பர் 11 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று மஞ்சள் வண்ண உடையில் கொண்டைக்கடலை மாலையுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். திண்டிவனம் அடுத்த டி பாஞ்சாலம் வாழை வராகி அம்மன் திருக்கோவிலில் இருக்கும் விநாயகர், முருகன், பால திரிபுர சுந்தரி, வாழை வராகி அம்மனுக்கு பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று வராகி அம்மன் இளம் சிவப்பு வண்ண உடையில் பல்வேறு மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் இன்று செப்டம்பர் 11 வியாழக்கிழமை காட்சி தந்தார். பெருந்திரளான அளவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். மாவட்ட தடகள சங்கத்தால் இந்த ஆண்டுக்கான மாவட்ட இளையோர் தடகள போட்டி விழுப்புரம் விளையாட்டு மைதானத்தில் நாளை செப்டம்பர் 12 காலை 8:30 மணிக்கு துவங்குகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்யும் விவகாரம் குறித்த வழக்கில் கோவிலில் கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய தீட்சிதர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசியல் சாசன பதவி வகிப்போருக்கு மட்டுமே அனுமதி என்று உயர்நீதிமன்றத்தில் பொது தீட்சிதர்கள் தரப்பு பதில் தாக்கல் செய்துள்ளனர். சிதம்பரம் அருகே உள்ள கூடுவெளி சாவடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தேவீர அள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு மரம் என் தாய்க்காக என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாணவரும் அவரவர்கள் இல்லங்களிலும் பள்ளி வளாகங்களிலும் அவருடைய தாயாரோடு மரம் நடக்கூடிய நிகழ்வு இன்று நடைபெற்றது. வெள்ளி சிம்ம வாகனத்தில் வெள்ளிக்குடையின் கீழ் அம்மன் வீதி உலா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீர்காழி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவிக்கு பாராட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு சாய்பாபா தியான ஆலயத்தில் வியாழக்கிழமை காலை சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. இமானுவேல் சேகரன் நினைவு நாள் ஆண்டுதோறும் இமானுவேல் சேகரன் இறந்த நாளான செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. பொள்ளாச்சி செப்டம்பர் 11 ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் தங்க நிறம் சேலையில் வண்ண மலர் மாலைகளுடன் தங்க ஆபரணங்களுடனும் இன்றைய அலங்காரத்தில் ஸ்ரீ வாசவி அம்மன் அருள்பாலிக்கும் காட்சி. மதுரை வடக்கு வெளிவீதி சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் உள்ள கவியரசர் பாரதியார் சிலைக்கு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்ச்செம்மல் கவிஞர் இரா ரவி மாலையிட்டு மரியாதை செலுத்தினார். கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையம் முன்பு தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. செஞ்சியில் தமிழக வெற்றிக் கழகம் கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து விழுப்புரம் வடமேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் 13/9/2025 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் செஞ்சி இந்தியன் வங்கி எதிரில் தளபதி ஸ்டிடலில் நடைபெறவுள்ளது. கோமாதா ஸ்ரீ வாசவி அம்மன் ஸ்ரீ ஸ்வர்ண சத்யநாராயணன் சிறப்பு அலங்காரத்தில். வேப்பூர் செப்டம்பர் 11 ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் வண்ண மலர் மாலைகளால் அலங்காரத்தில் மண்டல பூஜையில் அருள்பாலிக்கும் காட்சி. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது.
நன்றி, வணக்கம்.